தியானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாமி, அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான ரூபத்தில் இப்போ இருப்பாங்க நம்மளோட இந்த சமூகத்தில்? இப்போ உனக்கு உயிர் இருக்குதா இல்லையா? இருக்கு. காட்டு பார்க்கலாம். நான் நடமாடிட்டு இருக்கேனே, அதுதான். நம்ம நடமாடிட்டு இருக்கோமே, அதனால நடமாடின்னுக்கிற நீ உன்னை நடமாட வைக்கிறது உன் உயிர். ஆனால் அதை பார்க்க முடியல, ஆமாம், காட்ட முடியல இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்கள். அதுக்கு பேர் என்ன? அருவம்னு பேர். அவங்க அருவமா உலாவிக்கின்னுக்குறாங்க. அவங்களால நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் அவங்க நம்மள பார்ப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்குற சக்தி நமக்கு இல்லை. அதனால இந்த உடலை இயக்குறது உயிர், ஆனால் உயிரை பார்க்குற சக்தி உடலுக்கு இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்களுடைய நிலைமை. ஓகே ஓகே சுவாமி, இப்போ வந்து முதியவர்கள் வந்து இளமை பெறறதுக்கு வந்து யோகத்தில் வந்து சாத்தியம்? அதெல்லாம் யாருமே இளமை பெற முடியாது. முதுமை தான். முதுமைன்றதை யாராலையும் தடுக்க முடியாது. முதுமையை தடுத்துட்டீங்கன்னா மரணத்தை தடுத்துடுவ. முதுமையை தடுத்துட்டுனா மரணம் எது உனக்கு? அதனால முதுமையை யாராலும் எந்த ஆன்மீகவாதியும் தடுக்க முடியாது. அது சித்தர்களுக்கு சாத்தியம், சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. சும்மா நான் ஏமாத்தின்னுப்பான். அந்த ஏமாத்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஞானத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அதனால யாராலும் எளிமையாக. இப்போ சிவவாக்கியர் சொல்றாரு, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரால் விருத்துறம் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை. இப்போ அவர் பாடலில் சொன்னார், அடடா உடம்பெல்லாம் சிவந்து போயிட்டண்டா, நீ இளமையாயிடுவடான்னு சொன்னார். அது அவருக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா 1000 கெட்ட பழக்கங்களை நம்ம பண்ணிக்கின்னு அவர் சொன்னது நமக்கு ஒத்து வராது. உத்தமமா இருந்தவனுக்கு அவனுக்கு சாத்தியம். நம்ம தான் உத்தமனா இருக்கிறதே இல்லையா? நம்ம ஊரை பார்த்து குறை சொல்லிக்கினே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா? அப்ப நம்ம எங்கிருந்து அவங்க நிலையை ஏற்றுறது? அது சாத்தியம் இல்லாத விஷயமா? சுவாமி, இப்போ வந்து தியானம் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ தியானம் செய்யறதுக்குன்னு சில முறைகள் இருக்கா? நிறைய முறைகள் இருக்கு. முறை இல்லாத தியானம்ன்றது பொய். இப்போ கோவிலுங்களில் போனால் அப்படியே கண்ணு மூடிக்கின்னு மூளைக்கு உட்காந்துப்பாங்க. என்னன்னு கேட்டால் தியானம் பண்ணுறேன்னுவாங்க. கண்ணை மூடிக்கின்னு யோசிப்பாங்க, பொண்டாட்டி சோறு கட்டிட்டாலா இல்லையான்னு தெரியலையோ, வேலைக்கு போகணுமே, அந்த பொண்ணு காலேஜுக்கு போச்சா இல்லையான்னு தெரியலன்னு யோசிச்சு கண்ணு மூடி உட்காந்துமா. தியானமா? சொல்லுமா. இருக்க முடியாது. தியானம்ன்றது உன் நிலையை இழக்கிறது தியானம். விழிப்புல இருக்கிறது தியானம் கிடையாது. விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தியானம். விழிப்பு நிலையை நீ தாண்டி இருந்தீங்கன்னா 8 மணிக்கு வேலைக்கு போகணுன்னு போய் தியானத்தில் உட்கார முடியாது. ஏன்னா ஏதுக்குது 12 மணி ஆகிடும், வேலை போயிடும். அதனால விழிப்பிலே மணி என்ன ஆச்சுன்னு தெரியல, 7 ஆயிடுச்சா, வேலைக்கு போகணுமே. இதெல்லாம் தியானம் கிடையாதுமா, சும்மா தன்னையே தான் ஏமாற்றிக்கிறது. தியானம் என்று வழிமுறையோடு போகும்போது உன் நிலையை இழக்கணும். நீ கடவுள் நிலைக்கு போகணும், அதான் தியானம். உன்னை இறைவனுக்கு தானமாக்கிடணும். இதை தான் பாம்பாட்டி சொன்னார், உடல் பொருள் ஆவி 3ம் தானம் வாங்கி எங்கள் சட்குருன்னாரு. இது 3ஐயும் கொடுத்துட்டு பிறகு உனக்குன்னு என்ன இருக்குது? அதான் தியானம். கண்ணு மூடி உட்காந்துங்கிறதெல்லாம் தியானம் நினச்சிக்க போற. சரியா லோகம் பற்றி நம்ம ஏன்பா இங்கே உட்காந்து அவங்களாம் சாப்பிட்டாங்களா? உங்கள் மெகா டிவிக்காரு சுவாமி, இப்போ நான் வந்து கதைகளில் வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், இந்திரலோகம், பாதாள லோகம், ஸ்வர்கலோகம் அப்படின்லாம். இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை வெறும்? உண்மைதாம்மா. நீ வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் சாவர வரைக்கும் வாழ்ந்ததுன்னா சொர்க்கலோகம். நான் பிறந்தது சோத்து கூட லாட்ரி வச்சுனது இது நரகலோகம். எல்லா லோகம் இங்கே தான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தா நான் கூட வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த லோகத்துக்கு. எவ்வளோ ஆளை வச்சுன்னு வேலை வாங்குறது சொர்க்கலோகத்துலையும் நரகலோகத்துலையும்? சொல்லுமா. சொர்க்கலோகத்தையும் நரகலோகத்தையும் நிர்ணயம் பண்ணுறவன் யாரு? இதெல்லாம் பயம் பூர்த்தி வைக்கிறதுக்கு ஆதியில் எழுதுனதெல்லாம் இப்போ நிஜம்னது. இப்போ நிஜம்ன்றது நீ வாழற, நான் வாழற, இது நிஜம். இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போகிறதான் வாழ்க்கையை தவிர சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்ன பண்ண போகிற? அது இருக்கட்டும், என்ன பண்ண போகிற? நீ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி உன் வாழ்க்கை வாழலையே நீ, அப்புறம் சொர்க்கம் இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிற? சரிதான். அதனால வாழ்க்கையை சீராக வாழ கற்றுங்க, அதுதான் மனுஷனுக்கு அவசியம். அதை விட்டுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு சொர்க்கம் இருக்குதாங்க நரகம் இருக்குதாங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. இருக்கட்டும், என்ன பண்ண போற? சொர்க்கமும் நரகமும் ஜெயிலு, நரகம். சொர்க்கம்ன்றது இங்கே சுகமாக இருக்கிறது, இவ்வளோதான் வித்தியாசமா.
ஜெயிலுன்னா இப்போதைய ஜெயிலு இல்லை, முன்ன இருந்த ஜெயிலு. ஏன்னா முன்ன இருந்த ஜெயிலு எப்படின்னா மனுஷனை யாரும் போய் பார்க்க முடியாது, உள்ள எதுவும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கிடைக்குது, கொடுமையா இருக்கும். அவன் ஏன்டா போகணும்னு. இப்பதான் எல்லா சுகமும் ஜெயிலே கிடைக்குது. அதனால இங்க இருக்கிறத விட ஜெயிலுக்கு போது மேலுன்றான். அதனால அது நரகமா இருந்தது, பூமி சொர்க்கமா இருந்ததுமா அப்போ. அதனால அது நரகம், இது சொர்க்கம். உனக்கு எது ஒன்றும் தேர்ந்தெடுத்துக்கோ. உங்க கூட இருக்கிற இந்த நிமிஷம் சொர்க்கம் தான் சுவாமி. அதனால அதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப சுவாமி இப்ப வந்து பொய் சொல்றது வந்து பொய் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்கள்ல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவோ இல்ல நமக்கு சார்ந்தவங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவோ பொய் சொன்னா தவறு இல்லைன்னு சொல்லுவோம். இதுல எது சரி எது தவறு? தவிர்க்க முடியாத நேரத்துல போய் சொல்லலாமா? வள்ளுவர் கூட சொல்றாரு, திருவள்ளுவரே சொல்றாரு பொய் சொல்றது ஒன்றும் தவறு இல்லைன்றாரு. ஆனா அந்த பொய்யை வாழ்க்கைக்கே ஏற்றக்கூடாதுன்றாரு. உன் வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது. அப்ப வள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது. ஒருத்தனை காப்பாத்த போற அந்த பொய் காப்பாத்தும் சொன்னா அந்த இடத்துல சொல்ற தப்பு இல்லை. ஆனா போற இடத்துல எல்லாம் பொய் சொல்லின்னு தெரியறது தப்பு. அததான் பெரியவங்க சொன்னாங்க, பொய் சொல்லலாம் இடம் அறிஞ்சு பொய் சொல்லு அப்படின்னாங்க. எந்த இடத்துக்கு அந்த பொய் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு சொல்லு, வாழ்நாள் ஃபுல்லா வாழ்க்கையே பொய்யாக்காதன்னாங்க. அதனால பொய்ன்றதை எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும்ன்றது தான் முக்கியம். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பொய் சொல்லியிருந்தா வாழ்க்கையே சிதறி போயிடும். சொல்லுமா சுவாமி. இப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு வந்து ஏராளமான காதலிகள் இருந்திருக்காங்க. ஆனாலும் நம்ம வந்து அவரை வந்து சிறப்பான ஒரு இடத்துல தான் வச்சிருக்கோம். இதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்காகமா? அது கடவுளுக்கு அத்தனை மனைவி கிடையாது. இது மனிதன் எழுதின கதை. அப்படியேதான் இருக்க முடியும். ஆமா, கடவுள் வந்து அந்த மனைவியெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியம். ஏன்னா இன்பம்ன்றது தான் மனைவி கிட்ட. இன்பமும் துன்பத்தையும் கடந்தவனுக்கு மனைவி எதுக்கு, குடும்பம் எதுக்கு சொல்லு இல்லையா? கடவுள்ன்றவன் யாரு? இரவு பகல் கடந்தவன், இன்ப துன்பம் கடந்தவன் இல்லையா? அவனுக்கு எதுக்கு பந்த பாசத்தை கடந்தவனுக்கு மனைவிகள் இத்தினி எதுக்கு? விளையாடுறது பொம்மையாது? இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்மா. கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து சத்தியத்துல நிக்கிறவன். அவனுக்கு வந்து பொய் பொருட்டு ஏமாத்தல் பொம்மலாட்டெல்லாம் கிடையாது. மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் எழுதி வச்சுன்னு படிச்சுன்னுக்கிறான். அதனால அதெல்லாம் கிடையாது. சரி, அத்தனை மனைவி வச்சிருந்த கடவுள் இப்போ எத்தனை மனைவி வச்சுங்கிறாரு? அப்போவே அத்தனை மனைவி வச்சிருந்தா இப்போ நிறைய ஆயிட்டு இருக்கணுமே. அது குட்டி போட்டு சரிதான் சுவாமி. இப்போ வந்து திசைகள், ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன்கள்னு சொல்றாங்கல்ல. இந்த திசையில படுக்க கூடாது, இந்த திசையில உட்காந்து சாப்பிடணும், இந்த திசையில சாப்பிடக்கூடாதுன்னு. திசைகளுக்கு ஏதான இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் இருக்கா? எது திசை சொல்லு? நார்த் வெஸ்ட் ஈஸ்ட். எப்படி இது நார்த் வெஸ்ட் இதுன்ற? சூரியன் உதிக்கிறத வச்சு முடிவு பண்றோம். இது பூமியினுடைய இது வந்து ரவுண்டு. இதுல எது நார்த் எது வெஸ்ட் சொல்லு? சூரியன் எப்படி உதிக்குதோ அதுல இருந்து ஈஸ்ட்னு கனெக்ட் பண்ணுவோம். சூரியன் ஒரே மாதிரி உதயமாவது இல்லை தெரியுமா? உலகம் இப்படி சுத்திட்டு இருக்கு. சூரியன் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டா கிழக்கு திசையிலேருந்து உதயமாகும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வடக்கு இப்படி இருந்து எட்டும் இல்லையா? அப்போ எது உனக்கு இது கிழக்காயிடுமா? அப்படி இல்லை. இது அவங்க பெரியவங்க அந்த ஒளியை வச்சு நேரத்தையும் இதையும் திசையும் வகுத்தாங்க. ஆனா நீ எந்த திசையில இருந்தினாலும் உன் பலன் விதிப்படி தான். இந்த விதியை மீறி திசை நிர்ணயம் பண்ணாது. ஏன்னா உனக்கு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி ஆயிப்போச்சு, நீ இப்படிதான் வாழ போறேன்ட்டு. இதை யாராலையும் மாற்ற முடியாது. எந்த புத்தி சொல்லியும் மாற்ற முடியாது, எந்த அறிவுரை சொல்லியும் மாற்ற முடியாது, எந்த திசையில படுத்தும் மாற்ற முடியாது. உனக்கு எது நடக்கணுமோ அதுதான். நான் மேற்கு திசையை தலையை வச்சு கிழக்கு திசையில காலை நீட்டி படுத்தா எனக்கு சுபிட்சமா இருப்பேன்னா நான் ஆயில் முழுக்க அதுலேயே பட்டம் கிடப்பேன். சொல்லுமா? இது மனிதனை ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்காக வகுக்கப்பட்டது இதெல்லாம். இதனால வந்து வாழ்க்கை உயர்ந்துராது, வாழ்க்கை தேய்ஞ்சிடாது. ஆனா வாழ்க்கை உயர்றதும் தேயறதும் உன்னுடைய விதி தான். அதுதான் முழு பலனை காட்டுறது, திசைகள் காட்டாது. சிறப்பு. சிவாலயங்கள்ல வந்து அதிகமாக ஒழிக்கப்படுற ஒரு ஓசை அரகர மகாதேவா. சரி, இந்த அரகரா அப்படிங்கிறதுக்கும் இது முருகன் கோவிலில் வந்து அரோகரா அப்படின்றாங்க. அப்போ இதே கோஷத்தை பெருமாள் கோவிலில் கூட கோவிந்தான்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. இந்த கோவிந்தாங்கிறதுக்கு பெருமாள் கோவிலில் கோவிந்தான்னு மாட்டாங்க, இது கோவிந்தான்லாம் இங்கே லோக்கலில் இப்போ சொல்லுவாங்க.
இமயத்துக்கு போனீங்கன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஹரஹர மகாதேவான்னு சிவனை சொல்லுவாங்க. முருகனுக்கு அரோஹரா அப்படின்வாங்க. ஆமாம். பெருமாளுக்கு போனால் ஓம் நமோ நாராயணான்னுவாங்க. ஆமாம். பெருமாளே என்ன மாட்டாங்க. அந்த பெருமாளை கோயந்தாலாம் அது இங்கே லோக்கலில் பண்ணுறவே இல்லை, உச்சத்தில் தான் பண்ணுவாங்க. இது ஏன் இது பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ஒரு முறை ஹரஹர மகாதேவான்னு சொல்லு. ஹரஹர மகாதேவா. சரி சொல்லிட்டியா? இது எங்கேருந்து வருது? வாயிலேருந்து வருதா உள்ளேருந்து எங்கேருந்து வருதுன்னு? கீழேருந்து வருது. கீழேருந்து வருது. அரோகரான்னு சொல்லு. ரோகரா. அதுவும் இங்கிருந்து உச்சரிக்கப்படும். ஓம் நமோ நாராயணான்னு சொல்லு. ஓம் நமோ நாராயணா. அப்போ அது எங்கேருந்து வருது? அதுவும் கீழேருந்து தான். கோவிந்தான்னு சொல்லு. கோவிந்தா அப்படின்னா இங்கிருந்து இங்கே முடிஞ்சிருது. நபியிலேருந்து எழணும் அந்த காற்று. அது வேற எந்த எழுத்தை போட்டினாலும் நபியிலேருந்து வராது. இந்த மூணுமே நபி கமலத்திலேருந்து வரும். அது இறைவனை போய் சேரும். அது ஓங்காரம்னு பேரு. அந்த ஓங்காரம் இல்லாத தெய்வ வழிபாடே கிடையாது. அதுக்கு தான் மணி அடிக்கிறது, சங்கு ஊதுறது, இதெல்லாம் அந்த ஓங்காரத்தை சம்பந்தப்பட்டது. அந்த ஓங்காரம் செயல் பொருள் வச்சு செய்யாம உன்னையே வச்சு செய்யறது நபியிலேருந்து வரணும். அந்த நபியிலேருந்து வரணும்னா இந்த மூணு வார்த்தையும் நபியிலேருந்தே வரும். மீதி எதுவுமே நபியிலேருந்து வராது. அதனால அதை சொல்லப்படும். அதுக்கு பொருள் என்னன்னு சொல்ல? தெய்வம்னு அர்த்தம். மூணு விதமா சொல்றான். மூணு ஒரே பொருளை சொல்றான். ஓம் என்ற ஒரு பொருள் சேரலன்னா மகாதேவான்னு சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது, அரோகரான்னு சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது, நாராயணான்னு சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஓம்ன்றது என்ன, அரோகரான்றது என்ன அப்படின்னா உடலும் உயிரும் கலந்தத்தான் அது பொருள். ஓம் சேர. இப்போ ஒரு பெருமா கோயிலுக்கு போனால் ஓம் நமோ நாராயணா, சிவன் கோயிலுக்கு போனால் ஓம் நமச்சிவாயான்னு இருக்கும், முருகன் கோயிலுக்கு போனால் ஓம் முருகான்னு இருக்கும், அம்மன் கோயிலுக்கு போனால் ஓம் சக்தின்னு இருக்கும். இந்த ஓமை சேர்க்கலைன்னா மீதி பொருளெல்லாம் வீணாக போயிடும். அதனால ஒரு பொருள் ஓம் இணையணும். அப்போ மற்றது இந்த ஓம்ன்றது என்ன, மற்ற பொருள் என்ன? இப்போ வெறும் சக்தி அப்படின்னா என்ன? ஓம் ஓம் சேர்க்காம நாராயணா என்னன்னா எல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது. ஓம் சேர்க்கும் போது உயிர் சம்பந்தப்பட்டது. உயிரும் உடலும் இரு பொருள் சேர்ந்த போது உலக இயக்கம். இறைவனே நாதமும் ஜோதியுமா இருக்குதுன்னு ஏன் சொல்றோம்? ரெண்டும் சேர்ந்ததான் உலகத்துக்கு இயக்கம். ஒரு பொருள் அந்த இயங்காது. அதனால இது இறைவனுடைய இயக்கம். உன்னுடைய பிறப்பு உன்னுடைய இறப்பு எங்கிருந்து உருவாகுதுன்னா நபியிலிருந்து உருவாகுது. அந்த நபியிலிருந்து வர வார்த்தைகள் தான் இதெல்லாம் சாமி. அதனாலதான் இந்த ஓங்காரத்தோட கலந்த சப்தம் வரும்போது அது இறைவனை தவிர வேற ஞாபகம் வராது உனக்கு. புரியுதா? வேற எது சொன்னீங்கனால வேற ஞாபகம்லாம் உனக்கு பூதுன்னு சொல்ல கொடுத்துரும். இந்த மூணு வார்த்தையில வேற ஞாபகம் வராது. அதுக்காக சொல்ல, அதனால சொல்லப்படும். உலகத்துல ஞானிங்க மாதிரி உண்மையை பேசணும் யாரும் கிடையாது. மனிதர்கள் எல்லா மனிதரும் உண்மை பேசுறதால உண்மை பேசுறான்னு நம்பிடாதீங்க. ஆனா மகான்கள் பொய்ன்ற பக்கமே அவங்க போறது கிடையாது. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழல. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், இவங்க கூட சேர்ந்தா நம்மளையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயத்தால மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான். ஆனா மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்ப சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கிறிஸ்துவ மதத்துல இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதினார். ஆனா அந்த மக்கள் கடைபிடிக்கல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு 4 முழத்துண்டு மேலே ஒரு 4 முழத்துண்டு போட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக தள்ளினார் 33 வயசு வரைக்கும். ஆனால் எந்த கிறிஸ்துவம் அந்த மாதிரி இருக்கிறான்? இல்லை. இவன் ஷூ போட்டுக்கிறான், சுனா போட்டுக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், இன் பண்ணிக்கிறான். கேட்டால் கால கோளாறு, காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டில் இல்லை, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற. இது எல்லா மதத்திலையும் இது உண்டு. எல்லா மதத்திலையும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள்.
ஆனால் அந்த அற்புதங்களை இந்த மனிதனால் அறிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி பொய்யில்லாத விஷயத்தை பேசினவங்க மகான்கள். அப்ப சித்தர்களும் இறைவனும் ஒண்ணுமா சாமி? ஆமாம்மா, அவங்க பொய்ன்றதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது. சொல்றார் அகஸ்தியர், வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி, காசியில் 7 நரகு அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான். இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல பொய் சொல்லி பொழப்பு பணம் பறிக்கிறதுக்கு வருவான், அவனை நம்பாத. ஆனா அவனுக்கு காசில 7 நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்றாரு. அப்போ ஞானிகள் எப்போ தோன்றினா அப்பவே போலிகளும் தோன்றிட்டான். இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பத்தியும் தெரியாது. அப்ப சித்தர்கள்ல நம்ம கடவுள் மாதிரி தான். ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது, ஆன்மா சுகம் பெற்றது, இறைவனோட கலந்தது. ஆனா சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழல, உடலே விழாம அதுதான் காய கல்பம்னு, அந்த உடலே கல்பமா ஆக்கிட்டாங்க, உயிரும் உடலும் ஒன்னாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கினது ஒரு 300 வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் ஆக்கினார், ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் ஆக்கினார், ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன உஜினி நாடு, மத்திய பிரதேசத்தில் பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்ரகிரி ஆக்கினார். மீதி மகான்கள்லாம் உடல் விழுந்தது, ஆனால் ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்தது. இது சேர்ந்ததான் முக்தி மோட்சம்ன்றது. அது இயேசுநாதராக இருக்கலாம், நபிகள் நாயகமாக இருக்கலாம், இல்லை மகான்கள் இந்து மகான்களாக இருக்கலாம். இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான். இயற்கையில் உண்டா? பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு கடவுள் காப்பாற்றுவார்னு போட்டு வைப்பியா? இல்லை கடவுள் காப்பாற்றுவார்னா அது இருக்குமா? உடனே அழுவோம். அது ஏன் அழுவுது? ஏதாவது கடிச்சிட்டு அழுவுதா, பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான். அப்ப தாய் ஓடியாந்து பால் கொடுக்குறான், உணவு தான் கடவுள். அந்த பருவத்தில் கடவுளே தெரியாது அதுக்கு. அதனால்தான் சொன்னேன், சக்தியா பிறக்கிறான், ஜீவனா வளர்றான், மனமா வாழறான், பெணமா போறான். 6 அறிவுன்னு ஏமாத்தின்னு இருக்கிறோம் உலகத்துல. நமக்கு 6 அறிவு கிடையாது, அந்த மகான்களுக்கு தான் 6 அறிவு. ஏன்னா 6 அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது, எந்த உந்துன்னு கிடையாது. உலகமே அவன்தான், உலகமே நான் தான் வாழ்ந்தவன் 6 அறிவு மனிதன். என் வீடு, என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம்ன்றவன் 6 அறிவு இல்லை, 3 அறிவு தான் அவனுக்கு. அப்ப அந்த 3 அறிவோட வாழற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும், மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது. இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க, கடவுளோட உறவாடினவங்க அவங்க. ஆனா மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மனிதனால அடைய முடியல. ஏன்னா இவன் ஆசை, பாசம், காமம், இந்த 3 இவனை கவிக்கின்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். கடல்ல மீன் பிடிக்கிறான், வலை வீசுவான் மீனவன். ஆனா அந்த வலை இறங்கிறதுக்குள்ள சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும், சில மீன்கள் வலையில மாட்டிக்கும். மாட்டிக்கிற மீன், சில மீன்கள் என்ன பண்ணும், சும்மா இருக்காது, மாட்டிக்கின்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்கின்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும். சில மீன்கள் மாட்டிக்கணும், நம்ம சட்டிக்கு தான் போக போறோன்னு பட்டும் கிடக்கும். இன்னைய மனுஷன் சட்டிக்கு போற மாதிரி பட்டும் கிடக்கிறோம், தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டான். அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்ததான் அந்த மகான். எப்படி எல்லாம் தப்பிக்கணும், எதெல்லாம் வழி உனக்கு. இந்த உலகத்துல எந்த கடவுளும் கிடையாது உனக்கு உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா. 400 வருஷம் வாழுது ஆமை, எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டுல மரம் செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிடுது? காட்டுல இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது? ஆனா 400 வருஷம் 500 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் வாழுது. உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை 10 வயசுல செத்து போறான், 5 வயசுல செத்து போறான், 50 வயசுல செத்து போறான். இது என்ன கடவுள் கொள்றாரா? கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை. கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இனத்துக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகத்துக்கு ஒரே கடவுள், அது பேரொளி. அதுக்கு ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கடந்ததான் கடவுள். மதத்துக்குள்ள நிற்கிறது மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடு, இது நடக்கும். ஆனா கடவுள் வழிபாடு நடக்காது. கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனாதான் கடவுள் வழிபாடு.
அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகான்கள் சித்தர்கள். அதனால இந்த சித்தர்களுக்கு இவங்களை மறந்துடக்கூடாது. உலகத்துல எங்கேயுமே இது வரைக்கும் கட்டாத விஷயத்த நம்ம செய்துக்கிறோம். 1.5 கோடி ஆச்சு. யாரும் இது வரைக்கும் உலகத்துல செய்ததில்லை. அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழறதுக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம இந்த உலகம் மறந்துடக்கூடாது. ஒரு ஆசிரமத்தில் போனால் என்னமோ அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை எங்க மகானு எங்க குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறான். ஒரு மகானானவன் அவன் உலகத்துக்கு சொந்தம், வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது. இதை இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னமும் அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினச்சிக்கிறது. அது இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் மேலே 18 சித்தர்கள் சிலையை கட்டினேன், கீழே 18 மகான்கள் சிலையை கட்டினேன். ஏதோ இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினுக்கிறேம்மா. ஒரு மனுஷனுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு நீங்க எப்படி சாமி பாக்குறீங்க? மனுஷன்ல பிறப்புல உயர்வு தாழ்வே கிடையாதும்மா. அவன் மனசுல தான் உயர்வு. தலையால பிறந்தவன் காலால நீ வளர்ந்த. யாரும் தலையாலையும் பிறக்க முடியாது, யாரும் வாளாலையும் பிறக்க முடியாது. எல்லாம் அம்மாவோட தாயினுடைய யோனியில தான் பிறக்க முடியும். இந்த நெத்தில போனா, வாயில போனா, மூக்குல போனா, இதெல்லாம் கற்பனை கதைகள். ஒரு உயிர் மனுஷன்ல இருந்து மற்ற ஜீவராசி வரைக்கும் பிறப்பு எடுக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும். அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுவுமே உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்தது கிடையாது. ஆனா மனுஷனுடைய மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும். இவன் பிறக்கும் போது அது குழந்தை. நான் பணக்காரன் தெரியுமா, உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா, எது தெரியும்? அது எங்க வளருதோ அந்த மதம், எங்க வளருதோ அந்த ஜாதி, எங்க வளருதோ அந்த குலம், அப்படி வளர்ப்புல வளர்றதை தவிர இயற்கையிலே கிடையாது. இயற்கையில இறைவனுடைய படைப்பு மனிதன். இப்ப ஆத்மாக்களுக்கு அந்த ஜாதி மதம் எதுவும் இருக்கா? கிடையாதுமா. ஆத்மாவுக்கு ஜாதி மதமே கிடையாது. ஆனா மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது. ஏன்னா ஆத்மாவனுடைய குழந்தை தான் மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா, தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும் போது அந்தகரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த அந்தகரணம் என்ன அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட புணரல் பண்ண முடியும். அந்த புணரல் பண்ணும் போது அந்த தாயினுடைய கருவுல விழுந்தது அந்த அந்தகரணம் தான். அப்போ அதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த தாயினுடைய கருவுல விழுந்த அந்த அந்தகரணம் உருவாக 5 பஞ்சபூதங்களும் கூட உருவாகும். அது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த 5 சேர்ந்துக்குன்னு இது சொல்லுது நான் முன்ன வந்தேன், அந்தகரணம் சொல்லுது நான் முன்ன வந்தேன். அப்போ இந்த அந்தகரணனுடைய நிலை என்ன அப்படின்னா, மனம் ஒரு பாஸ் மாதிரி, அது எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த 3 சித்தம், புத்தி, அகங்காரம் அடியாட்களை வச்சுக்கிட்டு. அப்போ புத்தி சொல்லுது இது பாரு ஒருத்தர் பணம் எடுத்து போறாரு அப்படின்னு. சித்தம் சொல்லுது அறிவு. சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு அவர் எடுத்து போறாரு, அவர் பண்ணிட்டு அவர் எடுத்து போறாரு. அகங்காரம் சொல்லுது நீ போடுங்கிறியா நான் போடுங்கட்டா, இல்லைன்னா நான் பிடிங்கன்னு வந்துடுறேன் பண்ண பிடிங்கன்னு வந்து. அப்போ அகங்காரத்தினுடைய நிலை என்ன, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அதனால்தான் சொன்னார் சிறுவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னார். சேவல் 4, குஞ்சிகள் 5, கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுது. நான் தான் முன்ன வந்தேன், நீ தான் முன்ன வந்த, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். சொல்லுங்க. ஆத்மானுக்கு ஐயா, என் பேர் சுசேராஜ். நான் ஒரு கிறிஸ்துவன் ஐயா. நான் கல்ஃப் நாட்டில் ஒரு இதில் வேலை செய்கிறேன். எப்படி சொல்கிறேன், நீ பிறக்கும் போது கிறிஸ்துவனா பிறந்தேன். அது எப்படி பிறக்கும்போது கிறிஸ்துவ? எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவனு. உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவனா தான் நீ கிறிஸ்துவன் ஆகிட்டா? பிறக்கும்போது குழந்தையா தானே பிறந்த? குழந்தை தாங்க ஐயா. என்ன கிறிஸ்துவன்றது இடையில வச்சுக்கின பேர் தானே? அதுதாங்க ஐயா, அதுதாங்க ஐயா. அதாங்க ஐயா, உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்ப்பேங்க. வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு நிறையா அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நீங்கள் என்னென்னா பொதுவாக நிறைய விஷயம் சொல்கிறீங்க. மத ரீதியா இல்லாம பொதுவான விஷயங்கள் நிறைய சொல்றீங்க. மதத்தை பத்தி நம்ம பேசக்கூடாதுப்பா. மலேசியாவில் லைசன்ஸ் வாங்கணுன்னு அவங்க அங்கே எலெக்ஷன் அவங்க சொன்னாங்க, தயவுசெய்து மதத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க. ஏன்னா நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன். அதுதான் ஐயா. அதனால மதம்ன்றது எதுக்காக வைக்கப்படுறதுன்னா கடவுள் அடைய முடியாது. எந்த மதத்துக்காரனும் கடவுள் அடைஞ்சோன்னா கிடையாது. ஒரு நபிகள் நாயகம் வந்தார், ஒரு இயேசு வந்தார், அதுக்கப்புறம் எந்த மகானாவது வந்தாங்களா? வர முடியல. ஏன்னா அவங்க வரும்போது அவங்களுக்கு மதம் கிடையாது.
மனுஷனா வந்தாங்க, ஞானியா மாறினாங்க. ஆனா இப்போ இந்த மதத்தில் இருக்கிறவங்களால கடவுளை அடைய முடியாது. மதத்தை வழிபாடு பண்ணலாம், கடவுள் வழிபாடு பண்ண முடியாது. அதனால தாங்க ஐயா நீங்க சொல்ற விஷயம் வந்து நிறைய பொதுமறையா இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லா மதத்துக்காரங்க மக்கள் வந்து எல்லாரும் ஒண்ணுதானப்பா. அதுதான் இதுல என்னப்பா மதங்குது? நீ செத்தினா போனம் தானே உனக்கு பேரு, நான் செத்த போனம் தானே எனக்கு பேரு. அப்புறம் எந்த மதம் வந்து என்னை காப்பாற்ற போகுது? எந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்ற போறாரு? எந்த கடவுளாலையும் யாரையும் காப்பாற்றவே முடியாது. எந்த மதத்தாலையும் எவனையும் காப்பாற்றவே முடியாது. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டால் தான் அவனை காப்பாற்ற முடியும். சாப்பாடு தான் கடவுள். அதை விட உலகத்துல ஒன்றும் இல்லை. காட்டுல மரஞ்செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிடுது? மழை தான் அதுக்கு ஆகாரம். மழை இல்லைன்னா புல்லு பூண்டு கூட இருக்காது. மிருகங்கள் வாழுது, அது எந்த கடவுளை கும்பிடுது? வாழல அதுங்க. மனிதன் கடவுளும் செத்து போய் நிற்கிறானே, மனிதன் கடவுளும் கெட்டு போய் நிற்கிறானே. மனசை சீர்படுத்துங்க, மதத்தை மறந்துருங்க, கடவுளை மனசுல சுமக்க கத்துக்குங்க. அதுதான் கடவுள் வழிபாடு. சரிங்க. ஒரு 2-3 கேள்விங்க, ஏதாவது தப்பா இருந்தா கோச்சிக்காதீங்க. இப்போ பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தைங்க, அதோட அர்த்தத்தை உங்ககிட்ட கேட்கலான்னு. அதாவது இயேசு என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த விடுதலை எங்க இருந்து நமக்கு அளிக்கப்படும்? அந்த உண்மை ஒரு இங்க கூட நான் என்ன சொல்லினுக்கிறேன், நீங்க சொல்றது அதேதான். அதான் பல உண்மைகள் இங்க சொல்லினுக்கிறேன். ஆனா நான் சீடர்கள் இல்லைன்றேன். ஆனா 1,00,000 பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். ஏன் சீடர்கள் இல்லைன்னு சொல்றேன்? உபதேசம் கொடுத்த நான் தானே குரு, அவங்க தானே சீடர் இல்லைன்ற. ஏன்னா நான் சொல்றதை கடைபிடிக்கிறது இல்லை, நான் சொல்றபடி வாழலை இல்லையா? அப்போ நான் சொல்றபடி வாழ்ந்து நான் சொல்றபடி போனாங்கன்னா கண்டிப்பா என்னுடைய சீடர்கள் தான். அதை தான் அவரும் சொல்றாரு. அந்த விடுதலை கிடைக்கும்னா எது? ஆமா, விடுதலை நீ உன்னை அறிஞ்சின்னா தான் உனக்கு விடுதலை. உலகத்தை அறிஞ்சின்னா உனக்கு விடுதலை கிடையாது. மனிதனுக்கு ஒவ்வொருத்தனும் விடுதலை அடையணும். இந்த உலக வாழ்விலிருந்து விடுதலை அடையணும்னா சுய விசாரணை பண்ணணும். சுய விசாரணைன்னா நான் யார், மதம், ஜாதி, பணக்காரன், ஏழை, இதெல்லாம் மறந்துடணும். நான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், எதுக்கு வாழறேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்துன்னுக்கிறேன். இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ளே எழணும். அப்போ உங்க ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். அது இல்லாம சும்மா ஜாதி, மதம், குலம், கோத்திரம் சுத்திருந்தா விடுதலைன்றதே கிடையாது. குருவோட வார்த்தையை அப்படியே கேட்கணும். கேட்டால்தான் விடுதலை. கேட்கறதுக்கு குரு விடுதலை அடையறதுக்கு தான் குரு பேசுறான். ஆனா குரு விடுதலை அடைய பேசுற வார்த்தையை இவன் விடுதலை எடுத்துக்கிறது இல்லை, வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கிறான். அதனால கெட்டு போயின்னுக்கிறான். இதை தான் இயேசு சொல்றாரு. அதாங்கய்யா. இப்போ மனநிலை பத்தி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க ஐயா. துக்கம், சோகம் எல்லாமே, அதாவது சந்தோஷம் எல்லாமே உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு சீரான மனநிலையில எப்படி ஐயா இருக்கிறது? ஒரு சீரான மனநிலையில நீ உலகத்தை பார்க்காத உன்னையே பார்த்தீங்கன்னா சீரான மனநிலையில இருப்ப. நீ உன்னை மறந்து உலகத்தை பார்த்தீங்கன்னா சீரான மனநிலை கிடைக்காது. அப்போ ஆரவாரம் இருக்கும், அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், துக்கம் இருக்கும், சோகம் இருக்க தான் செய்யும். உன்னையே நீ தேடணும். நான் யார், அந்த கேள்வியை நீ எழுப்புனீன்னா சீரான மனப்பக்குவம் வரும். அதை விட்டுட்டு அவன் யாரு, அவன் எதுக்கு போட்டான், என்ன பண்றான், அவன் என்ன செய்யறான், இவன் இப்படி செய்யறான், அவன் அப்படி செய்யறான், உலக ஆராய்ச்சியில போகக்கூடாது. மனித விடுதலை, இந்த உலக வாழ்வுலேருந்து விடுதலை அடையினா தன்னை ஆராய்ச்சி பண்ணமே தவிர உலக ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உலக ஆராய்ச்சி பண்ணும் விடுதலையே அடைய முடியாது. அந்த உலகத்தோடவே இருப்பான், காலாகாலத்துக்கு பிறந்துக்குனே இருப்பான், செத்துக்குனே இருப்பான், இங்கேயே சுற்றுவோம். நம்மளை ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய ஆன்மா விடுதலை அடைஞ்சு அது எதுலேருந்து உருவாகி வந்ததோ அதில் அங்கேயே போகும். இதனுடைய பொருள் சொல்றேன், கேட்டுக்குங்க. கடல் இருக்குது, கடல்ல இருந்து நீரை மேகம் எடுக்குது இல்ல, மேகம் எடுத்து அது ஒரு ஜில் காத்து பட்ட உடனே மழையா கொட்டுது. மழையா கொட்டும் போது அது ஒரு சப்தத்தை கொடுத்துக்கினே கொட்டுது, சும்மா கொட்டுறது இல்லை. மழை வந்துச்சுன்னு வீட்டுக்குள்ள வந்தா கூட சொல்றோம்ல, அப்ப அது ஒரு சப்தம் தான் தானே சொல்லுவோம். அப்போ அது ஒரு சப்தத்தோட கீழே கொட்டுது தரையில, பூமியில கொட்டி கால்வாயா போகுது, நதியா போகுது, ஆறா போகுது, பல விதமா போகுது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நதியும் கடல்ல போய் சேருது. கடல்ன்றது கடவுள் மாதிரி. கடல் என்று உருவானது அந்த உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் இங்கேயே ஆரவாரம் பண்ணின்னுக்குது. ஆனா அந்த நதியாகப்பட்டது கடல்ல போய் சேரும் போது அதனுடைய சத்தத்தை அது இழந்து போகும் இல்லையா?
கடல்ல போற வரைக்கும் நதியா போனாலும் ஒரு சப்தம் கொடுத்துக்கினே போகுது, மழையா வந்தாலும் ஒரு சப்தம் கொடுத்துக்கினே இருக்குது. ஆனா எங்கிருந்து உருவாச்சோ அதுல போய் கலக்கும் போது அந்த சப்தம் போயிடுச்சு. அப்போ தான்ன்றது அங்க இல்லை, அதுன்றதே ஆயிப்போச்சு. அங்க நம்ம பிறவி பயன் வந்து அந்த ஃபைனலா அங்க போனால்தான் முடிவடையுமே தெரிய. இங்க உலக வாழ்க்கையில புகழ், பேரு, பணம், சொத்து, சுகம், சொந்த பந்தம் இதுல வாழற வரைக்கும் உன் வாழ்வு முடிவடைவிய. சரிங்க. இப்ப மரணத்துக்கும் உறக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மரணம் தான்பா உலகம், உலகம் தான்பா மரணம். உறக்கம் தூக்கம். ஆமா, மரணத்தினுடைய ஒத்திகை தான், ட்ரைனிங். சரிங்க. இப்ப தூங்கும் போதே சில பேர் மரணம் அடைஞ்சிடறாங்க. ஆமா, அதுதான் மரணம்ன்றது. ஒரு கம்பெனியில வேலைக்கு போக போற, அந்த கம்பெனியில போகும்போது ட்ரைனிங் எடுக்கணும் முதல்ல வேலை செய்யறதுக்கு இல்ல. ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அப்ரண்டிஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு வேலை கொடுக்குறாங்க. தூக்கமும் அப்படிதான். நீ மரணம் அடைய போறதுக்கு ஒத்திகை ட்ரைனிங் தான் தூக்கம். இதை ரொம்ப அழகா சொல்லுவார் அருணகிரி. வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, கிளைப்பட்டெழு சூறார் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனி, மகா மாயை கலைந்திட வல்லவரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனு அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் நின்றது. பாப்பா வெளியே போய் வரல இல்லைங்க, ரொம்ப டயர்டாக இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரல. ஆனா அந்த தூக்கத்தினுடைய நிலையை நீ அறியாத, அது ஒரு சுகம் பண்ணு தூங்குற. மரணமே ஒரு சுகம் மனிதனு. மரணம் அடைகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு சுகம் கிடைக்கல. அப்ப மரணத்தில் தான் அவனுக்கு சுகம் கிடைக்குது. அந்த மரணத்தினுடைய ஒத்திகை தான் தூக்கம். தூக்கத்தில் ட்ரைனிங் எடுத்து ஒரு நாள் நிரந்தரமா தூங்கிடுறான். அந்த தூக்கத்தில் அவன் உலகத்துல வாழும்போது எதை தேடுனானோ அந்த தூக்கம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துன்னு போய் விடுது, அந்த மரண தூக்கம். அதனால மரணமும் உலகமும் ஒண்ணுதான், தூக்கமும் ஒண்ணு. அப்புறம் அந்த கர்மா இருக்கு, நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, பாவ புண்ணிய கணக்கு வச்சுதான் நம்ம அடுத்த ஜென்மம் வாழ்க்கை எல்லாமே இருக்கு. இப்போ கெடுதல் நினைக்கிறவனுக்கு கெட்டது நடக்குது. இப்போ சரி நான் நல்லதே பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான பலனை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப வரணுமா? நன்மையே செய்து ஒரு மனிதன் உலகத்துல வாழவே முடியாது, தீமையே செய்து ஒரு மனிதன் உலகத்துல வாழவே முடியாது. இப்போ ஊரெல்லாம் நீ கொள்ளடிப்ப, அது தீமை. ஆனா அந்த கொள்ள அடிச்சதை வந்து உன் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போடுவோம், அது நன்மை இல்ல. அப்போ உலகம்ன்றது இரவு பகல் இருக்குது. அப்ப நன்மை தீமை, இன்ப துன்பம் இருக்குது. அப்போ இன்ப துன்பம், சந்தோஷம் துக்கம், இது ரெண்டும் எல்லாம் கலந்தது தான் உலகம். இந்த உலகத்தில் அதை வாழணும். ஆனால் இறைவனை சுமக்க கத்துக்கோ. இன்பமாவது இருக்கட்டும் துன்பமாவது இருக்கட்டும், நடுநிலையிலிருந்து இறைவனை சும, இறைவனோட கலப்ப. எங்கிருந்து உருவாகி வந்தையோ அங்க போய் கலந்துடுவேன். அது வரைக்கும் உன்னுடைய பிறப்பும் இறப்பும் இந்த பிரபஞ்சத்துல நடந்துக்கினே இருக்கும். அப்புறம் இந்த இன்னைக்கு பார்த்தா அந்த குடிபோத பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க, இளைஞர்களுக்கு. அது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பயம் உண்டாயிட்டே இருக்கு. இப்போ பணம் இருந்தாலும் பயம் வருது, பணம் இல்லைனாலும் ஒரு பயம் வருது. பல வீடியோக்கள்ல நான் குடியை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கிறான், ஆனா அவன் உடம்பு மட்டும் கெடும். ஆனா ஒருத்தன் குடிக்கிறான், அவன் உடம்பும் கெட்டு அவன் குடும்பமும் கெட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்துருவான். அப்போ இந்த குடிப்பழக்கம்ன்றது தன்னை மட்டும் அழிக்கல, தன்னுடைய வம்சத்தையே அழிக்குது, தன்னுடைய சார்ந்தவங்களையும் அழிக்குது. ஆனா அந்த குடிப்பழக்கத்தால உன் மனைவி கிட்ட நீ சரியான ஆண் மகனாவே இருக்க முடியாது. உன்னுடைய ஆண்மை இழந்துடுவே நீ நாளடைவில். அதனால நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், குடிப்பழக்கத்தை மறந்துடுங்க, நல்ல குடும்பத்தை நடத்த பழகுங்க, அன்பு செலுத்த பழகுங்க. ஆனா அந்த பயம் வருது இல்லைங்க இல்லையா, அதனாலதான் போய் குடிக்கிறாங்க. அந்த பயம் வராம அந்த குடிக்கும் போது அந்த பயம் இருக்கிறது இல்ல. ஆமா, சில பேரு உட்காந்து நல்லா குடிச்சு நரசு வீக்கான்னு போயிடுவேன், சும்மா உட்காந்துப்பான் ஒண்டியா, ஐயோ என்னை வெட்ட வரான் குத்த வரான்வான். காரணம் என்னன்னா, பிரெயின்ல இருக்கிற மூளை நரம்பு பாதிச்சுன்னா இந்த பயம் வரும். இந்த மாதிரியான இல்லாதது இருக்கிற மாதிரி கற்பனையை காட்டும். ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து அவன் குடிச்சு போட்டான்னா அந்த தெளிகிற வரைக்கும் தைரியமா இருப்பான். காரணம்னா அந்த நரசு வச்சுக்குச்சுன்னா தைரியமா இருக்கிறோம், அந்த நரசு வீக்காச்சுன்னா பயப்படுறோம். இதுதான் குடியினுடைய தன்மை. அதாவது அந்த பயம் இல்லாம இருக்கணும்ன்றீங்க. பயம் இல்லாம இருக்கணும்னா நீ உன்னையே நாடு. குடியெல்லாம் நான் என்ன பயம் வரதான் செய்யும், அழிவு வரதான் செய்யும். சரிங்கய்யா. இப்போ இந்த இளைஞர்கள் ஆன்மீகத்துல வரணும்ட்டு ஆசைப்படுறாங்க, பட் அவங்களுக்கு வந்து பார்த்தா அப்பதான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய பணம் சேர்க்கணும். வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைப்பா. 24 மணி நேரமும் உழைப்பு எவனாவது உழைக்கிற உண்டா உலகத்துல? முடியாதுங்க.
உழைச்சான செத்து போயிடுவான். இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். 8 மணி நேரம் நீ உழைக்கணும், 12 மணி நேரம் நீ தூங்கணும். தூங்கலைன்னா நீ மென்டல் ஆகிடுவேன். மனிதனுக்கு தூக்கம்னு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாக மாறிடுவான். அப்போது மனிதன் மிதமாக இருக்கணும்னா அவனுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கத்தை இறைவன் தன்னை அறியாமையே, தனக்கு மனுஷனுக்கு தெரியாமையே வருது. உட்காந்துக்கிறான், எங்க தூக்கம் வரட்டுங்க பார்த்து, நீ என்ன வர வச்சுக்கின்னு தூக்கத்தை வாங்கி நான் வந்தேன், தானாகவே வருது. இயற்கை. அந்த இயற்கைன்னு இல்லைன்னா மனிதன் தரங்கட்டு போயிடுவான். ஆனால் அந்த தூக்கத்திலையும் இறைவனையை சுமக்கணும். அதுதான் ஆன்மீகம். அதான் அந்த அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ஏதாவது படிக்கணும். அந்த என்ன படிக்கணும்? எல்லாம் படிக்கலாங்க, எல்லாம் படிக்கலாம். 3 மணி நேரம் பேப்பர் படிப்பான், 3 மணி நேரம் டிவி பார்ப்பான். இவ்வளோ நேரத்தை வீணாக்கிறத 1 மணி நேரம் உனக்காக இந்த பாதையில் போகக்கூடாதா? 1 மணி நேரம் போ, 6 மணி நேரம் வேணாம். மீதி நேரம் ஒழி, உன் குடும்பத்துக்காக ஒழி, உன் வாழ்க்கையை உயர்த்திக்கோ, சந்தோஷம்தான். ஆனால் 24 மணி நேரம் மற்ற செயலெல்லாம் செய்துட்டு எனக்கு டைம் இல்லைங்கன்னு சொல்கிறது மூடத்தானம், முட்டாள்தானம். அதாங்கய்யா. அப்புறம் 2 குறளுங்கய்யா. குறள் 362, வேண்டுகால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இது திருக்குறள்லேயே இருக்குது. அதுதான் திருக்குறள். திருக்குறள்லேயே இருக்குது. வேண்டும் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தவருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லாதன்னு சொல்கிறவனுக்கு கடவுள். கடவுளுக்கு வந்து இது வேணும் இது வேணான்றதே கிடையாது. அதனால் அவனுக்கு துன்பமே இல்லை. அப்படி வேண்டும் வேண்டாமை இல்லாதவன் அடி நீ சேர்ந்துட்டீன்னா உனக்கும் துன்பம் கிடையாது. உலகத்தில் உனக்கு இது வேணும் கிடைக்கல, துன்பப்படுற. ஆனால் இது வேணும் வேணான்றத நிலை போயிடுச்சுன்னா உனக்கு ஏது துன்பம்? ஒரு அழகான மனைவி வேணும்னு ஆசைப்பட்டு ஊரெல்லாம் பொண்ணு பார்த்துருந்த, ஆனால் அசிங்கமான மனைவி கிடைச்சிட்டா வாழ்நாள் ஃபுல்லாக துன்பம் தானே, பெரியவன் சொல்ல முடியாது. இதுதான் வாழ்க்கை. அதனால அந்த வேண்டும் வேண்டாமை இல்லாத அடி சேர்றதுக்கு வழி தேடிங்க. அதாங்க கடைசி கேள்விங்கய்யா. ஐயத்தை நீக்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வான நனைய துடைத்து. அதாவது ஐயம் தெளிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் இல்லாம ஐயம்னா கடவுள்ன்றது எது? எத்தனை கிறிஸ்துவ மதத்தில் ஒரு கடவுள், முஸ்லீம் மதத்தில் ஒரு கடவுள், இந்து மதத்தில் பல கடவுள், புத்த மதத்தில் இருக்குது, ஜெயின மதத்தில், இதில் எது கடவுள் சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். இது எதுவுமே கடவுள் கிடையாது, இதெல்லாம் மத வழிபாடு. கடவுள் என்றது பிறப்பு இறப்பு இல்லாததான் கடவுள். பிறந்தவன் மகான், பிறந்தவன் மனுஷன். இப்போ இயேசு பிறந்தாருன்னா ஒரு மகான், கடவுள் கிடையாது. அவரே சொல்றாரு, அதை என்னை கடவுள்னு சொல்லுபவன் ஒரு முட்டாள் என்றார் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்றாரு. அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு மரணம் வந்தது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது எதை சொன்னார் அவருன்னு சிந்திக்கிறது இல்லை. எந்த பாதிரியாரும் எந்த கிறிஸ்துவனும் சிந்திக்கிறது இல்லை. உன் மூச்சு வெளியே போனால் பாவம், உனக்கு மரணம் வந்துடும். உன் மூச்சு உனக்கு உள்ள அடங்கினா உன் வாழ்க்கை வந்துடும். அதனால இந்த மூச்சு வெளியே போனால் அது பாவண்டான்னாரு அவர். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னாரு. ஊராமட்டு வீட்டு கதவுங்களெல்லாம் தட்டிங்கிறானுங்க, இவங்க வீட்டு கதவை தட்டுறான்னா. இப்படி எல்லா மகான்களும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிக்கிறான். மனுஷனுக்கு புரியலையா? புரியல. அதனால இவன் கண்டபடி திஞ்சின்னுக்கிறான், காட்டு மிராண்டி மாதிரி. கேட்டா என்ன மாதிரி அறிவாளியே இல்லைன்றான். இத்தனை மதங்கள் இருக்குது, இத்தனை பேர் கடவுள்ன்றான். எது கடவுள்? கடவுள் இருக்குதுன்னு 10 நாள் உன்னை போட்டு ஒரு ரூம்ல பூட்டு, கடவுள் இல்லைடா சோறு தாண்டா கடவுள்னு ஒருத்தனை பூட்டு, 10ஆவது நாள் கதவை தோற கடவுள் இருக்குது, நீ செத்து போயிருப்பான், அவன் ஏந்து கிழங்கு மாதிரி வெளியே வருவான். அப்ப அவனை காப்பாத்துறது எது? அன்னம் தான், ஆகாரம் தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே கடவுள் தெரியுமா? அதுக்கு கடவுளை கும்பிடுறாரு, கடவுள் காப்பாத்துறாரா? தாய் பால் தான் காப்பாத்துது. அதனால பட்டினத்தார் அழகா சொன்னாரு, முதற் சங்கு அமுது ஊட்டம்னாரு. குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குற பால் அது அமுதண்டா, பால் கிடையாது, அமுது ஊட்டும். இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும். தாலி கட்டினா அப்போ ஒரு பாலம் பழம் கொடுப்பாங்க, உனக்கு விலங்கு போட்டுனடா நீ ஏன்றாரு. கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊடுமே. கடைசியில் ஒரு பால் ஊற்றுவாங்க, அண்ணன் வந்துக்கிறா, தம்பி வந்துக்கிற, தங்கச்சி வந்துக்குதுன்னு. அப்போ இப்போ பிழைக்குமா போகுமான்னு தெரியாதுறான்றாரு. அதனால பால் உணவு இதுதான் கடவுள், மீதெல்லாம் கற்பனை தான். போ. இப்போ இயேசுநாதர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்க எங்க பிதா அப்படின்றாரு. இந்த பூலோகம் பரலோகம் அப்படின்னு என்னங்க? மேல்லோகம் பரலோகம், கீழோகம் பூலோகம். இப்ப நம்ம வாழறதெல்லாம் பூலோகம், இறைவன் வாழறதெல்லாம் பரலோகம். இக பரமன்னு 2 இருக்குது இல்ல, மேல்லோகம்னு 1 இருக்குது இல்ல. மேலே இருக்கிறவன் இறைவன், கீழே இருக்கிறவன் மனிதன். கொடுக்குறவன் தர்மவான், வாங்குறவன் பிச்சைக்காரன். இப்படி எல்லாமே இருக்குது. நன்றி.